எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான காணொலியோடு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கள யதார்த்தங்கள், 2024 பொது தேர்தல் சம்பந்தப்பட்ட துணுக்குகள், செய்திகள், ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் மீன் போகாமல் பார்த்து கொள்ளுகிறேன். சமீப நாட்களிலே மிக மிக சுவையான ஒரு விஷயங்கள் நடந்து வருகின்றன. தமிழ்நாட்டிலாகட்டும் அல்லது டெல்லியிலாகட்டும் தொடர்ந்து வதந்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. என்ன வதந்திகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை விஜயதாரணி தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நன்கறிந்து அறியப்பட்ட ஒரு பெண் உறுப்பினர், விளவங்கோடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதே போல் டெல்லியிலே வந்து பார்த்தோம்னாக்க மத்திய பிரதேச மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கமல்நாத், அவருடைய மகன் நகுல்நாத், அதே போல் வந்து பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியிலே மிக நன்கறியப்பட்ட மனிஷ் திவாரி, அவர் ஒரு வக்கீல், இவர்களெல்லாம் வந்து பாஜகவிலே சேரப்போகிறார்கள் என்று தொடர்ந்து வதந்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வதந்திகள் ஓய்ந்த பாடும் கிடையாது. இன்னொரு சுவையான விஷயம் என்னென்னு சொன்னாக்க, இவங்க யாருமே, அதாவது இந்த நபர்கள் யாருமே நேரடியாக இதை நாங்கள் செய்யப்போவதில்லை, உறுதியாக நாங்கள் காங்கிரஸ் கட்சியிலே ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் ஆதரவாக தொடருவோம்ங்கிற ஒரு செய்தியை, கருத்தை சொல்லவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உண்மையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அரசியல் ஆய்வு அல்லது அரசியல் திறனாய்வு தேவைப்படும். உண்மையிலேயே உதாரணத்திற்கு தமிழகத்தை பார்த்தோம்னாக்கா, விஜயதாரணி வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த சட்டமன்றம் வந்து 2026 வரை சட்டமன்றத்தினுடைய உயிர்காலம் இருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையை வந்து விஜயதாரணியை போல ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ வந்து எப்படி அல்லது எதற்காக பாஜகவிலே போய் சேர வேண்டும்? அவர் வந்து இங்கே பிரதமர் தமிழகத்திலே வந்து அடுத்த சில நாட்களில் விஜயம் வரும்பொழுது அப்பொழுது போய் சேருவார் என்று வதந்திகள் வருகின்றன. அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிட்டிங் எம்எல்ஏஸ் அவர்களும் சேர்வார்கள் என்ற வதந்திகள் இன்னும் ஓய்ந்த பாடு கிடையாது. அது சிட்டிங் எம்எல்ஏஸ் கிடையாது, முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து விஜயதாரணியோட போய் சேருவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க பலரும் இருக்கிறார்கள். இதே போல் மத்திய பிரதேசத்திலே வந்து மத்திய பிரதேச தேர்தலிலே வந்து காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்த பிறகு அதற்கு காரணமாக அல்லது பொறுப்பாக கமல்நாத் கைகாட்டப்பட்டு இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியாலே அல்லது ராகுல் காந்தியாலே என்று சொல்லி, குறிப்பாக அந்த நிகழ்வுக்கு பிறகு ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியுடனான உறவுகள் மிகவும் மோசமடைந்திருப்பதாக கமல்நாத்துடைய தரப்பு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, கமல்நாத் வந்து இப்பொழுது வந்து பாராளுமன்றத்திற்கு வந்து ராஜ்யசபையில் வழியாக போக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தலைமையுடன் தெரிவித்ததாகவும், அப்படியுள்ள சூழ்நிலையில் வந்து அதற்கு காங்கிரஸ் கட்சி செவி சாய்க்கவில்லை என்றும், அதனால் வந்து அவருடைய அரசியல் எதிர்காலம் மற்றும் அவர் ஒரு பெரிய தொழிலதிபரும் கூட, அந்த தொழிலெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து இப்போதைக்கு வந்து அவர் பாஜகவில் போய் சேருவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள் பரப்பப்படுது. அந்த கருத்துக்கள் இன்றளவிலும் வந்து ஓய்ந்த பாடு கிடையாது. கமல்நாத்தும் வந்து டெல்லிக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதை பற்றி எந்த கருத்துக்களும் தெரியவில்லை. சரியான நேரம் வரும்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நானே சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார். விஜயதாரணியை பொறுத்தவரை வந்து தமிழக காங்கிரஸ் வந்து விஜயதாரணியை நாங்கள் தொடர்பு கொண்டோம், அவர் வந்து தொடர்பு கொள்ள முடியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜயதாரணி வந்து ட்விட்டர் எக்ஸ் தளத்திலே வந்து அவர் வந்து விளவங்கோடு தொகுதியில் வந்து பல பொது நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சிகளிலே வந்து அவர் கலந்து கொண்ட புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டு கொண்டு இருக்கிறார். ஆக உண்மையிலே என்ன நடக்கிறது? உண்மையிலே வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து இப்படி பலர் நாடு முழுவதும் வந்து பாஜக செல்லுகிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால், அதனுடைய உண்மை வந்து பாதிக்கு பாதி 50-50 தான் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது எதனால் இப்படிப்பட்ட செய்திகள் வந்து பரப்பப்படுகின்றன, யார் பரப்புகிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும். உண்மையிலே பார்த்தோம் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை வந்து அந்த கட்சி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக அந்த கட்சியினர் உணர ஆரம்பித்து விட்டார்கள். மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் பேசிய பிரதமர் மோடி வந்து 400 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவது ஒரு முதல் கட்ட அச்சம், ஒரு ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் ஆன் தி ஆப்போசிஷன். எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் கட்சி மற்றும் அந்த இந்தியா கூட்டணி மீது தொடுக்கப்பட்ட முதல் கணை என்ற அளவிலே வந்து அந்த முதல் கணையிலேயே வந்து இந்த எதிர்க்கட்சிகள் வந்து முற்றிலுமாக சோர்ந்து விட்டன அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி பல சிக்கல்களிலே வடநாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு பிறகு காங்கிரஸ் மீது மக்களுக்கான அதிருப்தி குறிப்பாக வட மாநிலங்களில் மிக மிக அதிகமாக இருந்திருக்கிறது என்பதை பலரும் சொல்லுகிறார்கள். அந்த நிகழ்வில் வந்து காங்கிரஸ் பங்கு கொள்ளாதது ஒன்று வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மக்களிடையே ஹிந்தி பேசும் மக்கள் மற்றும் அந்த ஹிந்து ஹார்ட்லேண்டு சொல்லுவாங்கள், அந்த வட மாநிலங்கள் கவுபெல்ட், அந்த மாநில
மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு நல்ல எண்ணம், காங்கிரஸ் கட்சிக்கான அந்த ஒப்பீனியன் வந்து மக்களுக்கிடையே போய்விட்டது என்று ஒன்று. இன்னொன்று, இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகளுமே வந்து காங்கிரஸுடன் பயணிக்க இப்போதுள்ள சூழ்நிலையிலே வந்து மிகவும் யோசிக்க ஆரம்பித்து விட்டன என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. உதாரணத்திற்கு மம்தா பானர்ஜி வந்து தனியாக போட்டியிடுவதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வந்து கிட்டத்தட்ட தனியாக தான் போட்டியிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பீகாரை பொறுத்தவரை வந்து நிதிஷ்குமார் வந்து எப்படி வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே போய் சேர்ந்து விட்டார் என்பது நாம் எல்லோரும் பார்த்தோம். இது மட்டுமல்லாமல் இப்பொழுது இப்படி பல தலைவர்கள், மூத்த தலைவர்கள், மூத்த காங்கிரஸ் உறுப்பினர்கள்லாம் வந்து அந்த கட்சியை விட்டு பாஜகவுக்கு போவார்கள் என்ற செய்தியை வந்து பாஜக வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர், ஒரு காங்கிரஸ் கட்சியினரிடையே ஒரு தோல்வி பயத்தை ஏற்படுத்துவதற்கு வேண்டி பிஜேபி திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு நிகழ்வுகளாகத்தான் இது எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்றுதான் பலரும் கருதுகிறார்கள். உண்மையிலே அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏனென்று பார்த்தோம்னாக்கா சமீப காலம் குறிப்பாக வந்து கடந்த ஒரு 15-20 நாட்களாக நம்ம யாருமே வந்து இந்தியா கூட்டணியுடைய திட்டங்கள், இந்தியா கூட்டணி என்ன நடக்கப் போகிறது, இந்தியா கூட்டணி ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பற்றி யாருமே பேசுறது கிடையாது. எல்லோருமே வந்து இந்த காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நடக்கும், காங்கிரஸ் கட்சியில் வந்து இந்த மூத்த தலைவர்கள்லாம் இருப்பாங்களா, போவாங்களா, எப்படி ஒரு சிட்டிங் எம்எல்ஏ வந்து மாற்றுக் கட்சிக்கு போவார், ரொம்ப வியப்பாக இருக்கிறது நடக்கிறதெல்லாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிகழ்வுகளைத்தான் ஒரு மாதிரி எல்லோரும் மீடியாவும் கவர் செய்து மக்களும் பேசுகிறார்களே தவிர உண்மையிலேயே வந்து மோடியை வீழ்த்த முடியும், மோடியை வீழ்த்துவதற்கு எதிர்க்கட்சியுடைய திட்டம் என்ன அப்படி பற்றியெல்லாம் எதுவுமே பேசுறதில்லை யாருமேங்கிறத நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டும். இதுதான் அந்த மைண்ட் ஸ்பேஸ் மற்றும் மீடியா ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து மக்களுடைய எண்ணத்திலே வந்து ஆக்கிரமித்திருப்பது என்ன, மக்களுடைய எண்ணத்தில் ஆக்கிரமித்திருப்பது ஒன்று, மோடி மீண்டும் வெற்றி பெறுவார் என்ற கருத்து மிக மிக ஆழமாக ஊறி இருக்கிறது. இரண்டாவது, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இந்த போட்டியிலேயே இல்லை அப்படிங்கிற அளவுக்கான எண்ணம் வந்து மக்களிடையே வேரூன்றி விட்டது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நிறுவுவதற்கு அந்த மீடியாவை வைத்துக்கொண்டு பாஜக போன்ற கட்சிகள்லாம் வந்து காட்டும் ஒரு விளையாட்டுத்தான் இந்த விளையாட்டுக்கள் என்பதில் யாருக்கும் எதுவான சந்தேகம் கிடையாது. இது வந்து எத்திக்ஸ் இருக்கா, இதில் நேர்மை இருக்கா, அரசியல் நேர்மை இருக்கா, இப்படி எல்லா கட்சிகளையும் வந்து பாஜக விலை கொடுத்து வாங்குறாங்களே அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் அதற்கான பதில் பிஜேபியுடைய பறந்து விரிந்த கொள்கையான ஒரு காங்கிரஸ் முக்து பாரத், அதாவது காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு பாரதத்தை இருக்க வேண்டும், ஒரு பாரதத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கட்சியினுடைய தேர்தல் ரீதியான கொள்கை. அதை நோக்கிய பயணத்திலே வந்து எந்த விதமான ஆயுதங்களையுமே, அரசியல் ஆயுதங்களையுமே கையில் எடுப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறது என்பதை இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலம் பாஜகவும் நரேந்திர மோடியும் அமித்ஷா போன்றவரும் நிரூபித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் பட்டவர்த்தமாக பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த மோடி எதிர்ப்பு அலை இருந்ததாக சொல்லப்படுகின்ற தமிழகம் மற்றும் கேரளம் போன்ற மாநிலங்களிலேயே இப்போது சமீபத்தில் நடந்திருக்க அந்த ஒப்பீனியன்ஸ் போல்ஸில் வந்து யார் பிரதமராக விருப்பப்படுவீர்கள் என்ற கேள்விக்கு பல இடங்களில் வந்து ராகுல் காந்தியை விட மோடி வந்து அதிக பிரபலமாக ஆக தொடங்கிவிட்டார். குறிப்பாக கேரளத்தில் வந்து 2019 தேர்தலில் வந்து ராகுல் காந்தி பிரதமராவார் என்று உறுதியாக நம்பியதால் தான் அந்த மாநில மக்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். அந்த மாநிலத்தினுடைய மக்களை வந்து இப்பொழுது இங்கு வந்து யார் வென்றாலும் தேசிய அளவில் வந்து பிரதமர் மோடி உறுதியாக பிரதமராவது உறுதி, அதில் எந்த சந்தேகம் கிடையாது என்று அனைத்து கட்சியினரும் அங்கே உணர்கிறார்கள். இப்போ இந்த மாதிரி அந்த மீடியா ஸ்பேஸ் மற்றும் மைண்ட் ஸ்பேஸை ஆக்கியபை செய்வதிலே, ஆக்கிரமிப்பதிலே வந்து பிஜேபியினுடைய இந்த சமீபகால தந்திரங்கள், சமீப நாட்களிலே அவர்கள் காட்டிவிடும் விளையாட்டுகள், தந்திரங்கள்லாம் பெரிதும் வெற்றியளிக்கின்றன என்பதுதான் உண்மை. உண்மையிலேயே வந்து இதில் இப்போ நம்ம பார்த்த இந்த நபர்கள் எல்லாம் வந்து பிஜேபியில் சேருகிறார்களோ இல்லையோ, ஆனால் அவர்கள் சேரப்போகிறார்களோ, என்ன நடக்கப் போகிறது நம்ம கட்சிக்கு என்ற அச்சத்திலேயே காங்கிரசினுடைய இந்த தேர்தல் பிரசாரம் வந்து சிதறிப்போகும் அப்படிங்கிறதான் பலரும் சொல்லுகிற கருத்து. காங்கிரஸை பொறுத்தவரை மிக மிக சவாலான ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்தியா கூட்டணி என்பது இருக்கிறதா இல்லையா என்பதே தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த மைண்ட் கேம்ஸ், இந்த விளையாட்டுகளில் எல்லாம் மீண்டு எப்படி வந்து இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மோடிக்கு சவாலாக வரப்போகின்றன, இல்லை மோடி அவர் சொல்வதைப் போல எளிதிலேயே 400 தொகுதிகளை வென்றுவிடுவாரா அப்படிங்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சுவையான ஒரு கண்ணோட்டத்தை உங்களோடு அழிக்கத்தான் நான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நாங்கள் வேறொரு தகவலோடு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.